வணக்கம். ஒரு சில விஷயம் பகிரணும். ஈஷா யோகா மையம் ஜெகதீஷ் வாசுதேவ். இப்போ பண்ணிகிட்ருக்கிற விஷயம், நான் இந்த வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இப்போ வரையிலும் எனக்கு நடந்த விஷயங்கள், என்னை பயன்படுத்தி ஈஷா யோகா மையத்தை இந்தியா முழுக்க விரிவாக்கம் பண்ணுறது நடந்துகிட்ருக்கிற வேலைகள், இதை பற்றிலாம் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு சில பேர் முகநூலில் எட்டி பார்த்துட்ருக்கிறதுனாலையும், தேவையில்லாமல் போஸ்டெல்லாம் தேடிட்டுருக்கிறதுனாலையும் ஒரு சில வெளிப்படையான முழுமையான பதிவு தேவைப்படுது. இவர் இதுக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி கேதார்நாத்தில் இருக்கிறப்போ அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தை பிதா அப்படிங்கிற பேரில் ஒரு யூதராக பிறந்த ஜீசஸ் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் எவ்வளோ இந்த மனித குலத்துக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு ஆபத்தை உருவாக்க முடியுமோ அவ்வளோ உருவாக்கிட்டு போயிடுவோம். என்னோட லைஃப்பும் தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பாதிப்புகளோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அடிப்படையாக நீங்கள் தொடர்ந்து இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான், என் கூட நெருக்கமாக இருக்கான், சிவாங்கிறத ஒன்றை வச்சு அது கூட தேவையற்ற உறவுகளை உருவாக்கிறான், நான் பார்ட்னர்னு சொல்லிக்கிறான், நான் புழுன்னு சொல்லிக்கிறான். இப்படி ஏதோ ஒரு ட்ராமா, ஏதோ ஒரு பொய் பித்தலாட்டம் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் வாழ்ந்துட்டு போயிருக்கான். அவனுக்கு கொடுத்த இந்த மக்கள் கொடுத்த தண்டனை கொஞ்சம் இல்லை, அதை எவ்வளோ பட்டாலும் திறந்துற மாதிரி தெரியல. இன்றைக்கி 40 வயசு ஆகிட்டுருக்கு, நடந்துகிட்ருக்கு. எனக்கு கடந்த 10 வருடங்கள் அதுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தை அவங்கள்லேருந்து அவங்களுக்கு முன்னாடி தலைமுறை எடுத்துக்கிட்டாலும் ஈஷா யோக மையத்துக்குள்ளார இருக்கிறவங்க, இவனை நம்பி போய் பிரம்மச்சாரி எடுத்துக்கிட்டவங்க, இவங்க எல்லாம் இன்னமும் இந்த ஆள் எனக்கு நன்மை தான் செய்வான், எனக்கு வாழ்க்கை கொடுக்குறான், இந்த உலக மக்களுக்கெல்லாம் வாழ்க்கை பரிமாறுறான் அப்படின்னு நீங்கள் கனவுலையும் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதோட விளைவுகள் என்னன்னு போக போக தெரியும். தூக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். நான் பேச ஆரம்பித்ததுலேருந்து நான் இப்போ தான் ஒரு 8 மணி நேரம் வித்தவுட் எனி பிரேக் ஃபுட் டெலிவரி ஓட்டிகிட்டு வந்து நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வாழ்க்கைங்கிற பேரில் அவன் தனக்கு செஞ்சுக்கிறதையும் மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிறதையும் எனக்கே பாருங்கள்,
சிவகாமியும் போனீங்கன்னா சிவான்னு அப்படியே ரொம்ப பெரிய ட்ராமா இருக்கும். அது எல்லாத்துக்கும் மேலே அவனுடைய ட்ராமா ரொம்ப பெருசாக இருக்கும். சத்குரு. இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. நான் அவனை பற்றி பேசி நான் தேவையற்ற குழப்பங்களை உருவாக்க விரும்பலை. அதெல்லாம் தெரிய வரும். அது தெரியப்படுத்துறதுக்கான ஆட்கள் வருவாங்க. இருக்கிற காலத்தில் நான் ஏதாவது இன்னும் கொஞ்சம் செய்ய விரும்புகிறேன். இது கூட இணைஞ்சிக்க விரும்புகிறவங்க யார் வேணாலும் முன்னாடி வரலாம். நான் உண்மையாக வாழ்கிறேன், நான் நேர்மையாக இருக்கேன், எனக்கு வாழ்க்கை நடக்கலை, நான் ஏமாற்றப்படுறேன், துரோகம் செய்யப்படுறேன், இந்த உலகத்தில் எனக்கு வாழ பிடிக்கலை, நான் ஏதாவது நன்மை செய்ய விரும்புகிறேன், என் வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றிக்க விரும்புகிறேன், யாருக்கிட்டேயும் போய் ஏமாற விரும்பலை, நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலே இருக்கீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் என்கிட்ட வரலாம். இல்லை அவன் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கான், அவன் தான் ரொம்ப பெரிய ஆள், நிறைய நாடகம் நடந்திருக்கு. இந்த வீடியோ மூலமாக சொன்னோன்னா எல்லாருக்கும் எல்லா கதைகளும் நடந்த எல்லா இதுவும் ஒவ்வொன்றும் புரியுமான்னு தெரியல. அது ஒரு நேரம் வரும். இந்த ஊடகங்கள் மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள் அவனோட பேச்சு கேட்டு நடந்துட்டுருக்கு என்னை பொறுத்தவரையில். அதுக்கான மாற்று வழிகள் எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கோ அதற்கான மாற்று வழிகள். அது தடைப்பட்டது நமக்கு தேவையில்லை, தடையானது முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்தவரையில் அது என்னோடய வாழ்க்கையில் இல்லை, அவ்வளோதான். புதிய அத்தியாயங்கள், புதிய விஷயங்கள், மக்களுக்காக நான் இருந்து செய்ய விரும்பக்கூடிய விஷயங்கள், மக்களுடைய இன்றைய சூழ்நிலைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நடக்கணும், என் கூட இருக்கணும். உண்மையிலே நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நீங்கள் என் கூட இணைஞ்சிக்கலாம். யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், என்கிட்ட நேரம் இருக்கிறப்ப பேசலாம். வெறும் வார்த்தையில் இல்லை, 100% நேர்மையாக செயல் செய்வோம். நான் இதுவரையில் பேசினதில்லை, இதுவரையில் செயல் செஞ்சு தான் வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் அவங்க கூட சிக்கி போய் வாழ்க்கைன்னு சிக்கி போய் வாழ போகிறீங்களா, இல்லை முழு சுதந்திரமாக என் கூட பயணிக்க போகிறீங்களா, நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். இது எல்லாருக்கும் பொருந்தும். உலகத்தில் இருக்கிற இந்த கடந்த 10 வருடங்கள் நடத்தப்பட்ட ட்ராமாவால், நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ வரையும் நடந்திருக்கிற ட்ராமாவில் பங்கேற்ற யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அவனோட எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, உங்களோட எக்ஸிஸ்டன்ஸும் கேள்விக்குறியாகும். என் கையில் ஒன்றும் இல்லை, நான் எடுக்கிற வீடியோ கூட சரியில்லை, என்னால் பிழைக்க முடியல, இதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த உயிரே இல்லைனாலும், இந்த உடலே இல்லைனாலும், இந்த பிறவியே இல்லைனாலும் நான் செய்ய வேண்டிய செயலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு எது முக்கியமோ அது மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேரானந்தம், போதை, வாழ்க்கை, ஆன்மீகம், சத்குரு, குரு, அது இதுன்னு நீங்கள் போகிறதுனா போய்க்கலாம். அது ரொம்ப நாளைக்கு போகாது. நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி மனிதரில் இருக்கக்கூடிய நிலை, அவங்கள பயணம் பண்ண வைக்கிற விஷயங்கள், அதுக்கு பின்னாடி அவங்கள இவங்க வச்சுருக்கிற இடம், ஈசாயோகா மையத்தில் வச்சுருக்கிற இடம், ஜகி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இடம், அவங்களுக்கு இவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இதுவரையிலையும் இவங்க சம்பாதிச்ச விஷயங்கள், எல்லா செல்வமும் சேர்த்து சொல்கிறேன். பெண்களை முன்னிலைப்படுத்தி நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. ஒவ்வொரு வாரத்துக்கு பின்னாடியும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாரத்துக்கு பின்னாடியும் விளக்கமாக சொல்லிகிட்டே இருந்தோன்னா அது 1 TBயில் பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளார போனோன்னா இன்னமும் குழந்தைகள் IVF மூலமாக தான் பிறப்பாங்க. ஏழைங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரோட்டு ஓரமாக தான் மண்ணுலேயும் சாக்கடையிலையும் விளையாடிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நல்ல துணி இருக்காது, சாப்பாடுறதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது. ஏழைகள் இன்னும் ஏழையாகவே தான் இருப்பாங்க. உழைக்கிறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம்,
எங்கள் முதலாளியை காப்பாற்றுறேன், என் கம்பெனி காப்பாற்றுறேன், எனக்கு அங்கே வேலை கிடச்சிருச்சு, இங்கே வேலை கிடச்சிருச்சு, நான் அந்த பொசிஷனில் இருக்கேன், இந்த பொசிஷனில் இருக்கேன்னு கற்பனையில் மட்டும்தான் வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கையே இருக்காது. இது ரொம்ப சீக்கிரம் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. நீங்கள் நிறைய கவனிப்பீங்க. ஒரே ஒரு அடிப்படையான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஈசா யோகா மையம் உருவாக்கப்பட்டது பல விதமான துரோகங்களாலேயோ பல விதமான கொலைகளின் மூலமாகவும். அப்படி உருவாக்கப்பட்டது அந்த தியான லிங்கமும், அப்படி உருவாக்கப்பட்டது அந்த லிங்க பைரவியும். நேர்மையான மனிதர்கள், உண்மையிலே பக்தி இருக்கிறவங்க ஈசா மையத்துக்கு போயிட்டு ரொம்ப நாளில் யாருமே இருந்ததில்லை. அவங்கள இருக்க வைப்பாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டா, இல்லைன்னு அவங்க துரத்தி விட்டுருவாங்க. யாரால் அங்கே இருக்க முடியல, இது பல பேருக்கு நடந்திருக்கு. யார் வேணாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஒரு சரியான இடமாகவும் சரியான ஊடகமாகவும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஒளிப்பதிவு மூலமாக அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு. ஏன்னா எங்கிட்ட அவ்வளவு வசதிகள் கிடையாது. என்னோடய செய்திகள் போய் சேரணும்னா 840 கோடி பேருக்கு போய் சேரணும். அதுதான் இப்போ ரொம்ப தேவையாக இருக்குது. இதுக்கு மேலே கான்செப்ட்ஸு, டாபிக்ஸு, டைட்டில்ஸு, அது இதுன்னு அவன் பேசி அவன் பிடிச்சு வச்சுருக்கிற மாதிரி இந்த உலகத்தை நான் பிடிச்சு வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா அதுக்கு நேரம் இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தது, இந்த உலகம் இன்றைக்கி இருக்கிற சிஸ்டத்துலேயே போயிட்டு இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அழிவுகளை மனித குலம் சந்திக்கும், இந்த பூமி சந்திக்கும். உலகம் சந்திக்குதோ இல்லையோ, இந்த பூமி சந்திக்கும். அல்லது இந்த பூமியோடைய விளைவுகள் மனிதனுக்கு ரொம்ப எதிராக இருக்கும். மனித குலம் அழியிறது என்னுடைய விருப்பம் இல்லை. ஏன்னா மனித ரூபம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை ஒத்துனது கிடையாது. மனித ரூபம் எந்த மூலத்துலேருந்து வருதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா இன்றைக்கி உங்கள் கண் முன்னாடி உள்ள விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு, அல்லது நீங்களே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தீமையை உருவாக்க மாட்டீங்க. அன்றாட வாழ்க்கையில் சக மனிதர்கள்கிட்ட நான் படக்கூடிய அனுபவங்கள் அவ்வளோ சுமூகமாகவோ அவ்வளோ நல்ல முறையிலோ இல்லை அப்படின்னா எனக்கு அளிக்கக்கூடிய வாழ்க்கை, நான் வாழ்க்கையை பரிமாறுறதுக்கு இங்கே இருக்கிறேன்னு சொல்கிற அந்த ஆள் இவ்வளோ நடந்தும் 7 சக்கரங்களையும் உடைச்சிட்டு வெளியில் வந்தவன் எனக்கு பின்னாடி யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர்கிட்டையும் என் லைஃப்பில் வர ஒவ்வொருத்தர்கிட்டையும் அது இதையும் அவங்க பகிர்ந்துட்டுருக்காங்க. தேவையில்லாமல் என் நிலம் என்ன, நான் என்ன மாதிரி இருக்கேன், எனக்கு என்ன தேவை, எதை பற்றியுமே எனக்கே வாழ்க்கை பகிராத இவங்க உங்களுக்கு வாழ்க்கை பகிர்வாங்க. நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க? நீங்கள் வேணால் ஒரு 6 மாதம் ஈஷா மையத்தில் போய் ஒரு கண்டினியூவாக ஒரு தொடர்பில் இருந்து பாருங்கள். வகுப்புகள் பண்ணுறது போக வர இருக்கிறது நீங்கள் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அங்கே அவன் யாரை மேலே எடுத்து வைக்கிறானோ அவங்க தான் இருப்பாங்க. அவங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப நவநாகரிக பெண்களாகவும் அல்லது ரொம்ப மாடர்ன் லைஃப்பை அடாப்ட் பண்ணி போகக்கூடியவங்க, சத்குருவுக்கு முழுமையாக எதிர்கேள்வி கேட்காமல் அடிமையாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அங்கே வச்சுருப்பாங்க. நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் எனக்கு 1% கூட பொருந்தியே வரல. அப்படி இருக்கிறப்போ இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரூத்து தேவையில்லை, இந்த ரியாலிட்டியும் தேவையில்லை. அவ்வளோதான். நான் ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். நான் சொன்ன விஷயங்களில் தான் மாற்றம் நடக்கும். இதுக்கு பின்னாடி இருந்து இப்போ இந்த 10 வருஷத்துலேயோ அல்லது என்னுடைய லைஃப்பில் என்னோடய 14 வயசுலேருந்து இவங்க ஆடின ஆட்டத்தையோ அல்லது என் தாய் தந்தை வழியிலேருந்து இவங்க ஆடின ஆட்டத்தையோ இதே மாதிரி வர இந்த நொடியிலேருந்து அடுத்த நொடி இருந்து சேர்த்தி சொல்கிறேன். இந்த நொடியிலேருந்து மறுபடியும் அவங்க இதுக்குள்ளார வராங்க அப்படின்னா விளைவுகள் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. யாரெல்லாம் தொடர்பாக இருக்காங்களோ இவங்களுக்கு என்ன நடக்குதோ அது மாதிரி பல மடங்கு நடக்கும். நீங்கள் எல்லாம் தான் தாங்கி பிடிச்சிட்ருக்கீங்க. எப்படி ஒரு யூத மதத்தில் இவன் பிறந்து யூத மதம் இன்றைக்கி உலகத்தை அழிச்சிட்ருக்கோ, இந்த உலகத்தை விபச்சாரத்துக்குள்ளாரையும் இந்த உலகத்தை தவறான பாதையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோ, இவன் உருவாக்கக்கூடிய அத்தனையும் அப்படி தான் இருக்கும். அவன் 1000 சொல்லட்டும், நீங்கள் போய் என்ன வேணாலும் உணர்ந்துக்கலாம். உண்மைதான். உண்மைக்கு பலவிதமான பெயர்கள்லாம் கிடையாது. நான் ஒரு விஷயத்தை பொறுமையாக இருந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு ஒரு மனிதனாக படக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கு நடுவில் இவ்வளோ இழப்பையும் தாண்டி நான் இவ்வளோ
இந்த விஷயங்களை நான் வெளிப்படையாக எளிமையாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு எந்த விதமான நிரூபணமோ, இதுக்கு எந்த விதமான சாட்சியோ அல்லது சான்றோ தேவையில்லை. இத்தனை வருஷமாக ரொம்ப பெரிய மனிதர்களாக அவங்க கூட இருந்திருக்கீங்க. என் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் நான் கிராஸ் பண்ணணும் என்னோடய ட்ராவலில் இந்த 7-8 வருஷத்தில், இந்த 10 வருஷத்தில் என் வாழ்க்கையில் யார் யார் கூடலாம் ட்ராவல் பண்ணணும், அவங்க கூடலாம் இவங்க பேசி வச்சுட்டு தொடர்பில் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் இவங்க வேறு மாதிரி பேசி டைவெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் தியானலிங்கம் சொல்லிக்கிறாங்க. அந்தந்த சூழ்நிலையில் நான் வாழ்க்கையில் அன்றாட இருக்கக்கூடிய அந்தந்த சூழ்நிலைக்கு யார் கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்கக்கிட்ட அப்போது என்ன ஒரு வெளிப்பாடு அங்கேருந்து உருவாகுதோ அதை தான் சொல்கிறாங்களே. என்னுடைய உண்மைத்தன்மையை, என்னுடைய நான் எனக்குள்ளார எப்படி இருக்கிறேங்கிறத இவங்க 100% மறைச்சி தான் இந்த உலகத்துக்கு காமிச்சிட்ருக்காங்க. இவ்வளோ நடந்தும் அந்த ஆளுக்கு மண்டை உடஞ்சி இவ்வளோ நடந்து இப்போ சமீபத்தில் நான் ஆசிரமத்திலேருந்து நம்ம வரக்கூடிய பகிர்வுகளை நான் பார்க்குறேன். அந்த ஆள் தான் சிவா, நான் சிவனை விட்டு கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் பேசுகிறதுக்கு நீங்களாம் ரொம்ப யோசிக்கணும். எப்படி இந்த வீடியோ திருடி உங்கள்கிட்ட காமிக்க போகிறாங்க, அது வேறு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிழைப்புக்காக தான் அவனை ஒண்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிழைப்பும் நடக்க போகிறது இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்தால் நான் கடினமாக நடந்துக்கிறேங்கிறதெல்லாம் போய் என்கிட்ட வந்ததுனாலையும் வராததுனாலையும் பலவிதமான திருட்டுத்தனங்களை பண்ணி இவ்வளோ அன்புடையும் கருணையுடையும் மட்டும்தான் இவ்வளோ இழப்பை தாண்டி தனிமையில் இருந்து இவ்வளோ விஷயங்களை அவனுக்காக நான் செஞ்சுருக்கேன். எனக்காக ஒரு சின்ன கல் கூட நகர்த்தது கிடையாது. என்னோடய வாழ்க்கைக்காக நான் இந்த 30-40 வருஷம் என்னப்பட்ட கஷ்டங்களுக்காக அவன் ஒரு சின்ன கல்லை கூட நகர்த்தது கிடையாது. யாரெல்லாம் பின்புலத்தில் இருந்து அவனை தூக்கி வச்சுருக்கீங்களோ நீங்கள் முடிவெடுத்துக்க வேண்டியதான். நான் அவங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்களாம் ரொம்ப பெரிய ஆள். ஆசிரமத்துக்குள்ளார இருக்கிறவங்களாம் இருந்தாலும் சரி, ஆசிரமத்துக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி உண்மையாக உயிரோடு இருக்கக்கூடியவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் விலகிறது உங்களுக்கு நல்லது, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்லது. ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என் கூட ஒரு மனிதனாக பேசணும், பழகணும், அல்லது ஏதாவது ஒரு செயல் இந்த உலக நன்மைக்காக தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்னை தேடி வரலாம், என்கிட்ட பேசலாம். உண்மையிலேயே நேர்மையாக உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, செய்ய முடியும்னா என்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது. அவ்வளோ விஷயங்களை இந்த உலகத்தை செய்ய முடியும். இப்படி ஒரு உண்மை, இப்படி ஒரு ஆள் இந்த உலகத்துக்கு செயல் செய்யணும், இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ இழப்புகளை தாண்டி செயல் செய்யணும்னு நினைக்கிறான், அவன் கூட நான் இருக்க போகிறேன். எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், நான் பெரியவன் நீங்கள் எல்லாம் சின்னவங்க அப்படிங்கிற எந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல். ஏன்னா நான் ஒரு சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு தெரியல. ஏன்னா இப்போ தேவை இருக்குது. இதை செய்யலைன்னா எனக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா எனக்கு எதிராக இவங்க என்ன செஞ்சுருந்தாலும் அதோடைய விளைவுகளை இவங்க சந்திக்க தான் போகிறாங்க, சந்திச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ ஏன்னா அவன் பகிர்ந்துக்கிட்டது ஒரு சில லட்சம் பேர்கிட்டையோ அல்லது ஒரு சில 1000 பேர்கிட்டையோ இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் 840 கோடி பேருக்கு மேலே இருக்கீங்க. நான் மனித குலத்துக்காக தான் இங்கே இருக்கேன். எனக்கு செய்ய வேண்டிய செயல்னு ஒன்றும் இல்லை. எதுவும் செய்யலைன்னா இந்த உடலை இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவங்களுடைய இழப்பு இன்னும் பல பேர் இருக்காங்க.
அவங்களுக்குலாம் ஆண்ட்ராய்டுனா கூட என்னன்னு தெரியாது. ஏபிசிடி கூட அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். அவங்க கால் தூசு கூட இந்த மாதிரி ஜகி மாதிரி ஆள்லாம் இருக்க மாட்டான். அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இந்த உலகத்துக்கு தெரியாமல் போயிடுவாங்க. நான் சொல்கிறவங்க யாருமே ஜகியோட நேரடி தொடர்பில் வராதவங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்த மனிதர்கள். இப்பயும் எதனால் நம்பிக்கையோடு நான் இருக்கேன் அப்படின்னா, இந்த நன்மையை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனா என்னுடைய தன்மையில் நான் யாரும் அந்த நிலையிலிருந்து இந்த உலகத்துக்கு செயல் செய்கிறதுக்கு எனக்கு எவனோடைய அனுமதியும் தேவையில்லை. அந்த செயலை பற்றி யோசிக்கிறதுக்கோ அந்த செயலை பற்றி பேசுகிறதுக்கோ இங்கே யாருக்கும் அருகரை இருக்கிறதாவும் நான் பார்க்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பனிமூட்டத்தில் இந்த உலகம் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த உலகத்தை நடத்திட்டு இருக்கிற சக்திகள்னு அவன் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களும் அந்த தகுதியோடு யாரும் இல்லை. இது நிறைய பாட்டாக விளக்கலாம். ஜகிங்கிற ஒரு மனிதனுக்கு பின்னாடி அவனுடைய இந்த பொருள் தன்மையில் அவனுடைய முதல் அவன் உருவானதுலேருந்து அவனுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஆரம்பத்திலேருந்து இப்போ வரையிலும் எதிர்காலம் வரையிலுமே அவனை பற்றி நம்ம முழுமையாக பேச முடியும். அப்படின்னா அவன் உருவாக்கி வச்சிருக்கிற தியானலிங்கம், அவன் உருவாக்கி வச்சுக்கிற சக்தி மையங்கள், பயிற்சி, அவன் தரக்கூடிய எல்லாமே எல்லா லெவல்லையும் எல்லா தரப்பினருக்கும் அவங்கக்கிட்ட கேட்டகரி வைஸ் உண்டு. அவங்க படைத்தவங்கள படைப்பை படைத்த கேட்டகரி வைஸ் தானே படைச்சிருக்கான். அவங்ககிட்ட அந்த கேட்டகரி வைஸ் தான் சர்வீஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் அந்த மாதிரி ஆட்களை வச்சுருப்பான். இந்த 10 வருடத்தில் என்ன பண்ணாத அசிங்கம் கிடையாது, எனக்கு பண்ணாத துரோகம் கிடையாது. என்னை அடிச்சிருக்காங்க. என் கண்ணு முன்னாடி என் தாய் தந்தையோட மரணத்தை பார்த்துருக்கேன். அவங்க இறக்கலை, 2 பேருமே மரணம் தான். இதெல்லாம் தெரிஞ்சுமே இன்றைக்கி இந்த அரசாங்கம் அமைதியாக இருக்குது. இந்த இந்தியாவுடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த மோடி அவர்கள் அமைதியாக இருக்காரு. தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க, எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா என் உயிர் எடுக்க வந்தால் அவங்கள என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னால அதை பார்த்துட்டு அவங்களாம் அமைதியாக இருக்காங்க. பாவம், நாம் யார் இடத்துல உட்காந்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் அகங்காரத்தில் பேசினா டுப் பண்ண தான் செய்வாங்க, மிரட்டல் வரத்தான் செய்யும். வால் மாதிரி இருந்துட்டு ஒட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தால் இப்போ புழுவாயிடுச்சா? இப்போ நான் பேசுகிற விஷயங்கள்லாம் அவங்க என்ன பேசுனது 2016 ஒரு 3 விக்கல் தான். அதுக்கப்புறம் ஆரம்பித்த விஷயங்கள் அன்றைக்கி ஈஷா யோக மையத்தில் பகிர்ந்தது. இது தலை இருக்கிறப்ப வால் ஆடக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க. அந்த வால் மாதிரி ஒட்டிகிட்டு இருந்த ஒரு உண்ணி அது ஆடினதுனால வந்த மிரட்டல், அந்த மிரட்டலுக்கு இது என்னை பாடாப்படுத்தி என் காதலை சிதைச்சு காதலிக்க வச்சு அதை சிதைச்சு அவனோட கிரிட்டிக்கல் வே ஆஃப் ஹேண்டிலிங் த ப்ராப்ளம்ஸ் டு சேவ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஆஷம். மறுபடியும் சொல்கிறேன், என் கூட இருக்கணும்னா அவங்களுக்கு காசியோ கைலாஷோ ஈஷா ஃபவுண்டேஷனோ ஒரு குருவோ எதுவுமே தேவையில்லை. என்ன ஒரு தோல்வி அடைஞ்ச குருவாக இருக்க விடுங்க. நான் ஒரு தோல்வி அடைஞ்ச குருன்னு பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு வாழ்க்கையை நல்ல முறையில் என்னுடைய வாழ்க்கையை எடுத்து வாழ்ந்த உனக்கு ஒரு குருவாவது நல்ல முறையில் வாழ தெரிஞ்சிருக்கும். என் வாழ்க்கையை எப்போ எப்படி சீரழிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டால், இது எல்லாத்தையும் உனக்கு நான் தர்றேன், நீ அனுபவித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறது நீ சொல்லு அப்படின்னு 17-19 வயசில் இந்த உலகத்துக்காக ஏதாவது செய்யணும்னு ஒன்று தேடி அவ்வளோ வறுமையில் எல்லாத்தையும் விட்டுட்டு படிப்பெல்லாம் விட்டுட்டு ஒன்று தேடி வந்தவனை இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்து இன்றைக்கி உடம்புல கூட சக்தி இல்லாதவனாக்கி நிறைய வந்துருச்சு, மூப்பு வந்துருச்சு,
திரை இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துரும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை ஆரம்பத்திலேயே, இந்த வீடியோ ஆரம்பத்திலே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுலாம் ஒரு மனிதனாக எனக்குள்ளார அடங்கி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய பாதிப்புகள். இப்போது இந்த உலகத்தோட, இந்த நாட்டோட, இந்த மாநிலத்தோட, அது மட்டும் இல்லாமல் நிறைய பர்சனாலிட்டிஸ், ஒரு ஊடகங்களாகட்டும் சரி, இந்த அரசியல் வியாதிகள், எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்கள், இந்த நாட்டுடைய தலைவர்கள், கார்ப்பரேட் பீப்புளு, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிறீங்க உங்களெல்லாம் சத்குரு காப்பாற்றிடுவார், ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுத்துடலாம். இப்போ போய் KN நேரு இவங்க 44 லட்ச ரூபா திருப்பதி உண்டியலில் போட சொன்னாங்களே காப்பாற்றுறங்கிற பேரில். இந்த உடலில் இருக்கிற வரியிலும் தான் அவங்க தேவையில்லாதெல்லாம் திணிச்சு அவங்களுக்கு கேள்விகள் எழுப்பி பதிலை இது பண்ணி உங்களை காப்பாற்றுற மாதிரி நாடகம் ஆடிட்டுருக்காங்க. இது வேலை செய்யுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஒத்த ரூபா கூட ஒரு மனித உயிரை ஏமாற்றி துரோகம் பண்ணி வஞ்சகம் பண்ணி அனுபவிக்க முடியாது. அப்படி நீங்கள் இதுவரையில் அனுபவிச்சிருந்தீங்க, இல்லை அனுபவிக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அதோட விளைவுகளை ரொம்ப சீக்கிரம் பார்ப்பீங்க. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு என்னென்னலாம் ஆச்சோ, என்னை சார்ந்த இந்த மனித உயிர்களுக்கு என்னென்னலாம் ஆச்சோ, இதுக்கான விளைவுகளை யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ரொம்ப சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வெளிப்பாடுகளுக்கு அப்புறமும் நாங்கள் ஜகியத்தான் காப்பாற்ற போகிறோம், அவர் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய போகிறாரு, அவன் உருவாக்கி வச்சுட்டு போகக்கூடிய விஷயங்கள் அடுத்த 5000 15,000 வருடங்கள் இந்த உலகத்தை 100% நிர்மூலமாக்கும். நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோட குவாலிட்டி எவ்வளோதான், இந்த 4 வருஷம் பழைய ஃபோனு, இது நானும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய சூழ்நிலைகளில் இது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ எங்கிட்ட இருக்கிறது அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது செய்யணும்னு விரும்புனீங்க, 100% நேர்மையாக இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட வரலாம். இவ்வளோ தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அவனை பற்றி பேசணுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா அவன் பரம எதிரி, அவன் பரம்பொருள் இல்லை, மனித குலத்துக்கு பரம எதிரி. நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க, அகஸ்தியர் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இதை பற்றிலாம் ஏன் பேசுகிறேன்னா, நான் சொல்கிற ஒவ்வொரு பேரும் அவன் சம்மந்தப்பட்டது. என் கூட அவன் பயணம் பண்ண ஒவ்வொரு முறையும் அவன் எடுத்துட்ட கேரக்டரோட பேர். இப்போது இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப பெருசாக இதை எடுத்துடாதீங்க. அதை விட மிகப்பெரிய மாற்றங்களை ரொம்ப எளிமையாக செய்து தர முடியும். அவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. ஈஷா ஃபவுண்டேஷனும் அல்லது அந்த பொண்ணும் ஜகியை சார்ந்தவங்களும் சக்தி நிலையில் இப்பயும் நிறைய ட்ராமா நடத்திட்டு இருக்கீங்க, நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். இந்த உடலுக்கோ அவ்வளோ கஷ்டத்தில் கர்ப்பமாக இருக்கிறப்போ விறகு கட்டையெல்லாம் அடி வாங்கி அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தி 2 வருஷம் பால் கொடுத்து எனக்காக உயிர் விட்ட அந்த தாயோடைய மகனை ஒரு சின்ன கீறல் பட்டுச்சுன்னா அதோட விளைவுகள் பல மடங்கு இருக்கும். இந்த ஒரு எச்சரிக்கை ஜெகதீஷ் வாசுதேவோட உயிர் வேணும், அவனுக்கு எந்த பாதிப்பு சேதமும் இருக்கக்கூடாது அப்படின்னா இவன் மேலே ஒரு சின்ன துரும்பு கூட படக்கூடாது. நான் யாராக இருந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறேனோ அவன் மேலே நான் ரொம்ப கவனிச்சிட்ருக்கேன். சமீபத்தில் ஒரு சில எதிர் விளைவுகள் உங்கள் தரப்புலேருந்து வருது, பார்த்துக்குங்க. இழப்பு ரொம்ப மோசமாக இருக்கும். உங்களால் ஒரு சின்ன சுவாசம் கூட விட முடியாது. ஏன்னா நீங்கள் குடும்பமாக உள்ளே வந்துட்டு நீங்கள் துரோகமும் வஞ்சகமும் பண்ணியிருக்கீங்க. ஒரு எதிரியெல்லாம் மன்னிக்கலாம்,
உங்களுக்கு ஒரு இன்னொரு ஆஃபர். ஈஷா யோக மையம் தியான லிங்கமும் விடுதலைக்குரிய லிங்கம் அப்படின்னு இந்த உலகம் முழுக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் யாரெல்லாம் தியான லிங்கத்திலேருந்து எதையோ ஒன்று எடுத்திருக்கீங்களோ, எதையாவது ஒன்று உங்களுக்கு எத்தனை தலைமுறை, நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த உலகத்துலேருந்து வெளியில் வர முடியாது. உங்கள் பிறப்புங்கிறது நிற்கவே நிற்காது. என்னென்ன நோக்கத்தில் ஈஷா யோக மையமும் அவனுடைய ஒவ்வொரு சுவாசமும் நடந்திருக்கோ அது எல்லாத்துக்கும் எதிராக தான் இனிமேல் வாழ்க்கை நடக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்குரிய குணங்களா, பொறுமையா, அமைதியா, ஒரு யோகிக்குரிய குணங்களா, அல்லது ஒரு உயிருக்குரிய தன்மைகளா, எப்படி இருந்து பார்த்தாலும் இது எனக்கு பொருந்தையே வரல. எனக்கு இந்த இந்த பரம்பொருளோ, இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ட்ரூத்தோ என்னுடைய தன்மைக்கும் என்னுடைய இருப்புக்கும் எப்பயுமே பொருந்தி வரல. நான் ரொம்ப பொறுமையாக பயணப்பட்டு பார்த்தாச்சு. நேர்மையாக இதை கடந்து வந்திருக்கேன். பல விலைகளை கொடுத்துட்டு கடந்து வந்திருக்கேன். கண்ணு முன்னாடி எதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதோ அத்தனையும் பார்த்துட்டு கடந்து வந்துட்டுருக்கேன். இந்த நிமிஷம் வரையிலும் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கேன். நேற்று முந்தா நாள் 3 மணிக்கு ஆரம்பித்து விடிய காலம் 4:30 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு திரும்ப அதிகமாக பெருசாக நான் தூங்கலை. மறுபடியும் 3 மணிக்கு ஆரம்பித்து இப்போ 11 மணிக்கு வேலையை முடிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ நான் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்துகிட்ருக்கேன். என்னுடைய பிழைப்பு அப்படி இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்மூடித்தனமாக வாழ்ந்துக்கிட்டும், இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, இந்த உலகம் நவீனமயமாக இருக்குது, இந்த உலகம் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு, இந்த இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா, அவள் ஆடின ஆட்டத்தில் ஒரு 2 வருஷம் பெரிய பாதிப்புகளை அல்லது ஒரு இடைவெளியை சந்திச்சிடும். ஆனால் நான் எடுத்த முடிவுக்கு அடுத்துலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விளைவுகளும் ரொம்ப மோசமாக இருக்கும். மனிதர்களால் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம நிறைய ஏமாந்துட்டுருக்கோம். ஒரு சக மனிதனாக சொல்லிக்க விரும்புகிறது அதுதான். நீங்கள் நம்புகிற பிஜேபியோ, நீங்கள் நம்புகிற ஸ்டாலினோ, நீங்கள் நம்புகிற கடவுள்களோ, நீங்கள் நம்பக்கூடிய தலைவர்களோ, இறந்தவங்களோ, இருக்கிறவங்களோ அல்லது வரப்போகிறவங்களோ யாருமே உங்களுக்கான எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க, செய்யவும் விட மாட்டாங்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த உலகத்தை நான் பல மடங்கு பல முறை நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இன்றைக்கி இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கும்பல் இந்த உலகத்தில் நன்மை நடக்கிறதுக்கு, நம்ம நினைக்கிறத நடக்க வர்றதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா 3000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன யூத குலத்தில் எது பிறந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகாவில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ தமிழ் மண்ணில் நம்ம சக்தியெல்லாம் உறிஞ்சி இது உலகம் முழுக்க தானே வளர்த்திட்டு இருக்கோ. வேறு வகையில் ஏதோ அவன் மனைவி என் கணவனுக்கு வந்து அவங்க கேட்ட விதமே வேறு. அதையும் நம்ம அன்போடையும் கருணையோடையும் அவங்களுக்கு தேவையானதை நம்ம மரியாதையோடு செஞ்சு கொடுத்துருக்கோம். வைக்க வேண்டிய இடத்துக்கு மேலே வச்சு செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுக்குரிய பலன்களை நம்ம அனுபவிச்சிட்டோம். இதையே தான் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ என்னோடய எஃபி பேஜ், என்னோடய எஃபி ஐடியில் எப்பயுமே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். யாருக்கோ பகிரணும் பகிர்ந்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பக்தராக இருக்கீங்க, எனக்கு சிவ தொண்டு செய்யணும், மக்கள் தொண்டு செய்யணும், இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஏழை குழந்தையோட பசி ஆற்றணும், எங்கேயோ உலகத்தில் யாரோ குழந்தைகள் நிறையா இறந்துட்டுருக்காங்க, அல்லது குழந்தைகளோட வாழ்வாதாரம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த மிடில் ஈஸ்டில், இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், அப்புறம் ஆஃப்ரிக்காவில், தமிழ்நாட்டிலையும் சேர்த்து, வடநாட்டிலலாம் போனீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி வேறு உலகத்துக்கு போன மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. இன்னமும் எதிர்கால தலைமுறைகள் இன்னமும் பல மடங்கு கஷ்டத்தில் இருக்காங்க. சக காலத்திலேயே இந்த ஜென்சியோ அல்லது 90s கிட்டோ 2K கிட்டோ யாராக இருந்தாலும் சரி, பல மடங்கு ப்ரெஷர்லேயும் வேறு தேவையில்லாத ப்ளஷர்ஸ்லேயும் போயிட்டுருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு. உங்களுக்கு ஏதாவது உண்மையிலேயே ரொம்ப கொதிச்சு போயிருக்கீங்க, ரொம்ப கூல் பீப்புளு, பேரானந்தமாக வாழ்கிறவங்க,
ஐ எம் அ ஃபன்னி காய், ஐ எம் அ ஜாய்ஃபுல் மேன், நான் என் வாழ்க்கையை வாழ பிறந்தேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபிலாசபிக்கலாக வாழ்கிறவங்க, இமேஜினேஷனில் வாழ்கிறவங்க, உங்கள் கோடிக்கணக்கான சொத்து, மில்லியன் கணக்கான டாலரு, ட்ரில்லியன் கணக்கான டாலர்லாம் எடுத்துகிட்டு உங்களை படைச்சவன்ட்டே போயிடலாம். என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை, ஆனால் நான் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகிறேன், என் வாழ்க்கை எனக்கு பற்றி பெருசாக இல்லை, ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகிறேன்னா உங்களுக்கு தெரியாத தேவைகளை கூட நான் பார்த்துக்கிறேன். இந்த நிலையிலையும் நான் இதை வெளிப்படையாக இந்த நேரத்தில் நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா இதுதான் நான். இவ்வளோதான் பகிரத்துக்கு இருக்குது. என்கிட்ட எதுவுமே கிடையாது, வீடு கிடையாது, எனக்குன்னு எந்த தொழிலும் கிடையாது. என் தொழில்கள் எல்லாம் அவங்க முடக்கி போட்டாங்க, எந்த விதத்துலேயும் வளர விட முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு குடும்பம் அமையறதுக்கான அத்தனை வழிகளையும் அடைச்சி போட்டாங்க. ஒரு உறவு அமையிறதையோ, மனைவிங்கிற ஒன்றோ, அந்த காதலை திரும்ப புதுப்பிக்கிறதோ, அது சார்ந்த எல்லா விதங்களையும் அவங்க சுயநலத்துக்காக அவங்க நினைக்கிறபடி இந்த உலகத்தை நடத்தி கொண்டு போகிறதுக்காகவும் அவங்க எல்லாத்தையும் அவங்க எப்படிலாம் கையாளக்கூடாதோ எப்படிலாம் கையாண்டுட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என் நேரத்தை, இந்த உடம்பை, இந்த உயிரை, என் தாய் தந்த இந்த வாழ்க்கையை நான் அழிச்சிக்க விரும்பலை, வீணடிக்க விரும்பலை. ஏற்கனவே தலை முழுக்க நிறைச்சாச்சு. அதுவும் இந்த 2 வருஷத்தில் தான். வாழக்கூடாத விதத்தில் வாழ்ந்தால் இப்படி தான் எனக்கே இவ்வளோ பாதிப்பு வருதுன்னா அவங்க எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க, எப்படிலாம் ஆடியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யாரும் கண்டுக்கல, இப்போ வரையிலும் சரியாக தான் போயிட்டுருக்கு, அல்லது அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவன் பாதுகாப்பு உருவாக்கியிருக்கானா அவனோட முடிவு ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதை எங்கிட்ட விட்டுருங்க. இது வார்த்தைகளால் விலைக்கு சொல்ல முடியாது, மனிதர்கள் புரிஞ்சுக்கிற தன்மையில் இது கிடையாது. ஆனால் புதுசாக ஏதாவது ஒன்று உருவாக்கணும் இந்த உலகத்தில், 100% வெற்றி அமையணும், இது நிச்சயம் மனிதர்களுக்கு உதவும் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க, செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கிட்ட வரலாம். எங்கிட்ட அவ்வளோ திட்டம் இருக்கு. என்னோட திட்டம்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு உயிரோட்டமாக இருக்கும். இவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு உடனடியாக வருமானு தெரியல, ஆனால் என்னால் அதை தர முடியும், அதை செயல்படுத்தியும் கொடுக்க முடியும். தேவையான அத்தனை விஷயங்களையும் எளிமையான வார்த்தைகளாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய மரபு தொழில்கள், மரபு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாம் வச்சு தான் இந்த உலகத்தை திரும்ப கட்டமைக்க முடியும். மனிதனாக வாழ்கிற தேவையான விஷயங்களை கொடுக்க முடியும். அதுக்கு தேவையான தொழில்நுட்பம் இன்றைக்கி நம்பிக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது யோகா தொழில்நுட்பம் இல்லை, ஜகி தொழில்நுட்பம் இல்லை, நான் சொல்கிறது மெக்கானிக்கல் தொழில்நுட்பம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வெதர் இட் இஸ் மெக்கானிக்கலோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ ஏதோ ஒன்று, இன்றைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் இருக்குது. அது அழிவு பாதையில் போயிட்டுருக்கு. மனித நேயமோ மனித குலமோ சீரமையோ மாறுங்கிறதெல்லாம் கிடையாது. இல்லை எனக்கு எந்த வாய்ப்பு கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் பாருங்கள், இந்த உலகத்தோட அழிவு ஆரம்பிக்கும். நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். எனக்கு இந்த உடலுக்குள்ளார நுழையிறது, இந்த உடலை விட்டு வெளியில் வர்றது கிட்டத்தட்ட 19 வயசுலேருந்து இன்றைக்கி 39 முடிஞ்சு 40 நடந்துகிட்ருக்கு. இதுவரையிலும் நான் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இருந்தேனானே எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், எனக்காகவும் அவ்வளோ வேலையும் நடந்திருக்கு. இது ஆணித்தரமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆதியிலிருந்து இவங்க எனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க, எனக்கு இவங்க நன்மை பண்ணலை. யாரையோ ஒன்று எதையோ ஒன்று கொன்று தான் அதை சக்தி பீடங்கள்லாம் அமைச்சு அவளை தாயாக வழிபடணும் அப்படின்னா இந்த மாதிரி முட்டாள்கள் உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. உங்கள் தாயை நீங்கள் கொன்னா சாப்பிட்றீங்க, இல்லை உங்கள் தாயை உங்கள் கூட நல்ல முறையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய விஐபிஸ் இருக்கீங்க. உங்கள் அம்மாவை 100 வயசு வரையில் உயிரோட்டமாக வச்சுக்கல. ஒரு திருட பல வருஷங்களாக பல கோடி மக்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சவன் 80 வயசில் நடிகை நைட்டு வீட்டுக்கு வர்றா, அவனுக்கு சுகம் கொடுக்குறா அவங்க வீட்டுக்குள்ளாரையே அப்படின்னா, இப்படி இருக்கிறீங்க. எதுக்கு சிவனுடைய மனைவி கொல்லணும், அல்லது சிவனுடைய அம்மாவை கொல்லணும், அல்லது சிவனுடைய அப்பாவை கொல்லணும், அல்லது சிவனுடைய
நம்ம எதிர்காலத்தை சீரழிக்கணும். எதுக்கு எதுக்கு இவ்வளோ பாதிப்பு கொடுக்கணும்? இதை சீரழிச்சாவா ஒவ்வொரு உயிருக்கும் இவ்வளோ பொட்டுன்னு போகிற உயிருக்கு நீங்கள் நன்மை தர முடியும்? ஏதோ ஒன்று வாழ வச்சு, ஏதோ ஒன்று நீட்டிக்க வச்சு நன்மை தர முடியுமா? இல்லை நீங்கள் விதை போட்ட உடனே அந்த நாற்றை வெட்டி வீடு கட்டிடுறீங்களா? இல்லை கதவு செஞ்சிடுறீங்களா? ஒரு மரம் போடுற விதை வளர்ந்து 30-40 வருஷம் ஆனால் தானே அதுலேருந்து உங்களுக்கு மரம் கிடைக்குது. நடத்தப்பட்ட அத்தனையும் 100% துரோகமாக தான் நடந்திருக்கு. இது எல்லாமே தங்களுடைய தேவர்கள் கடவுள்கள்ங்கிற பதவி போயிடக்கூடாது, தங்க வாழ்க்கை நடக்கணும். இவ்வளோ விஷம் குடிச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ அமிர்தம் குடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன், அவங்க அனுபவிக்க போகிற வலிகளையும் வேதனைகளையும் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு பொறுமையாக வேடிக்கை பாருங்க. இதுக்கு மேலே நீங்களாம் விட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. உங்கள் காரு, உங்கள் சுகதுக்கம், ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ அசிங்கம் நடக்குது. சென்னையில் எவ்வளோ விஷயம் நான் பகிர்ந்தும் இருக்கேன், அப்பயும் அந்த இடத்துல அதே தவறு நடக்குது. அப்படின்னா இவ்வளோ விலை எதுக்கு என்கிட்ட வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த நாடு மோடிக்கிட்ட பகிரப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. பகிர்ந்ததுக்கு அப்புறமும் ஈஷாவுக்கும் மோடிக்கும் நடுவில், பிஜேபிக்கு நடுவில் நடந்து, மோடின்னு தான் நான் சொல்லுவேன், பிஜேபின்னு சொல்ல மாட்டேன், நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஆள் நேர்மையான எல்லாத்தையும் பகிர்ந்தவன் சொல்லிக்கிறா, அதை நீங்கள் நம்புறன்னா நம்பிக்கலாம். ஒரு 112 அடி டப்பாவை போய் நீங்கள் போய் சிவன் வழிபடுறதா வழிபட்டுக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், சிவன்கிறவன் ஒன்றா உங்களுக்குள்ளார உணரக்கூடியதாக இருக்கணும், அல்லது அவன் உங்களை தேடி வரணும். இந்த 2 விஷயந்தான். உங்களுக்குள்ளார அவனை உணர முடியுதா, முழுமையான தொடர்பு இருக்குதா? அப்படி இன்னைக்கு கோயில்களை நிர்வகிக்கிறாங்களா? அந்த கோயில்களை நிர்வகிக்கிறதுக்கு பக்தர்கள் உறுதுணையாக இருக்காங்களா? அல்லது பக்தர்கள் கையில் அந்த கோவில் இருக்கா? இதுதான் அடிப்படை. நான் ரொம்ப அதுக்குள்ளாரெலாம் போக விரும்பலை. ஏன்னா அதுக்குள்ளார போகிறோன்னா அதுக்கான செயல்கள் செய்யணும். இப்போது நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வெளிப்படுத்தியே ஆகணும்னா அதுக்குரிய நேரம் இது. அவ்வளோதான். நன்றி. பார்ப்போம். தேவையில்லாமல் முகநூலை நோண்டிகிட்டு இருக்கிறது, அது எதையும் பார்க்குறது, கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நீங்களாவது ஒரு உயிர்த்தன்மையோட நீங்கள் உயிர்னு உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நான் படைக்கப்படலை, நான் எல்லை இல்லாதோட ஒரு அங்கம், நான் பொருள் தன்மையில் இல்லை, நான் பொருள் தன்மை தாண்டி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும். அந்த வாழ்க்கையை கொஞ்சமாவது நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா எங்கிட்ட நீங்கள் வந்து தான் ஆகணும். இதுதான் உண்மை. இந்த உண்மை எங்கேயும் எழுதப்படாது. இந்த உண்மை எப்போதுமே இருக்கிறது. நீங்கள் 20 வருஷம் முன்னாடியோ 30 வருஷம் முன்னாடியோ நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்களா? அல்லது நீங்கள் எப்பயுமே இங்கே இருப்பீங்களா? யாரும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த உண்மை எப்போதுமே இருக்கிற உண்மை. சிவாங்கிறவர் இல்லாதவர் மற்றவங்களாம் இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்க அப்படின்னா அப்படி ஒரு கற்பனை தேவையே இல்லை. என்னைக்கு தான் தான் படைச்சவன்னு வெளிப்படையாக பேச முடியாத அளவுக்கு ஆண்மை இல்லாமல் போயிடுச்சோ, அவன் நடத்தக்கூடிய செயல்கள் எல்லாமே இப்படி தான் விபச்சாரமாக தான் இருக்கும். அவனை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவன் தொடர்பு வச்சிருக்கக்கூடிய விஷயங்களும் அப்படி தான் இருக்கும். அப்படித்தான் என் வாழ்க்கையும் நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்ததும் அப்படித்தான் இருக்கும். என் வாழ்க்கை, என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கை, என் கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கை, எல்லாத்தையும் சிதைச்சி சீரழிச்சான். அப்படியே அமைதியாக பொறுமையாக கவனிச்சிட்டு இருந்ததுக்கு காரணம், அவனுக்கு நான் என்ன செய்யணும்னு நினச்சனோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் தவறாக பயன்படுத்திகிட்டே போயிட்டுருக்கான் இந்த நொடி வரையிலும். இப்போ சமீபத்தில் இந்த 5-6 மாதங்களில் நடந்த விஷயங்களுக்கு அப்புறமும் நான் கவனிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆசிரமத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவை இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயும் சாப்பிட முடியாது. ஆசிரமத்தில் இருக்கிறவங்க மாதிரி அனுபவிக்கக்கூடிய சுகங்களை நீங்கள் எங்கேயுமே அனுபவிக்க முடியாது. ஒரு பார்லேயோ, ஒரு பஃப்லேயோ, அல்லது ஒரு விபச்சாரக்கிட்டையோ, அல்லது ஒரு நீங்கள் எங்கேயோ எது சுகம் தேடி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கீங்க. இந்த உலக மக்கள்லாம் எங்கே போனாலும் அனுபவிக்க முடியாது. அந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்ருக்கிறவங்க என் வாழ்க்கையை நடத்துகிறேங்கிற பேரில் நான் எவ்வளோ நாள் சாப்பிட காசு இல்லாமல் கூட வந்திருக்கேன். சமீபத்தில் இவங்க என் கூட தொடர்பில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பெருமையை பேசிக்கிறவங்களுக்கா நீங்கள் கொண்டு போய் கோடி கோடியை கொட்டிகிட்டு இருக்கீங்க.
அவன் பேரில் இந்த உலகத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன துகள் கூட இந்த மனித குலத்துக்கு ஆபத்தாக தான் முடியும். இதுவரையிலும் அது நடந்ததோ இல்லையோ, இனி அப்படி தான் நடக்கும். இதை நான் இன்றைக்கி உறுதிப்படுத்தி சொல்கிறேன்.